எங்களுக்கு எல்லாமே இந்த காடும் மலையும் தேயிலையும் தான். எங்கள் தாத்தா இங்கே கூலியாக வந்து காட்டை திருப்பி இந்த இடத்த உருவாக்குனாரு. இன்னைக்கு ஏன் புள்ள டிகிரி முடிச்சு இங்க எல்லாமே நம்பர் தான். காடு, வீடு, மனுஷன்னு எல்லாமே. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூலிக்கான நம்பர். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஓட்டுக்கான நம்பர். மிஸ்டர் பால்துறை. மிஸ்டர் பால்துறையா? மிஸ்டர் பி பால்துறை, நம்பர் 986. ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு 2024 மே மாதம்தான் தெரிஞ்சது. அடுத்த 2 மாதத்துக்குள்ள எங்கள் முன்னோர்கள் உருவாக்கின நாங்கள் வாழ்கின்ற இந்த இடத்துல இருந்து எங்களை வெளியே போக சொன்னபோது தற்போதைய திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள அகஸ்தியர் மலையின் ஒரு பகுதியாக களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. இது 1700களில் திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னரான சேரன் மார்த்தாண்டவர்மன் கட்டுப்பாட்டில் இருந்தது. சேரன் மார்த்தாண்டவர்மனின் மரணத்தை அடுத்து அரியணையை 8 வீட்டு பிள்ளைமார்கள் குழு கைப்பற்றுகிறது. அப்போது ராணி உமையம்மாள் குழந்தையாக இருந்த தன்னுடைய இளவரசனுடன் காட்டுக்குள் தலைமறைவாகிறார். அங்கு கிடைத்த சிங்கம்பட்டி ஜமீனின் நட்பின் மூலம் போர் வித்தைகளை கற்றுக்கொண்ட இளவரசர் சுமார் 25 ஆண்டுகள் கழித்து ஜமீன் உதவியுடன் மீண்டும் அரியணையை கைப்பற்றுகிறார். ஆனால் எதிர்பாராத விதமாக ஜமீனின் வாரிசு இந்த போரில் கொல்லப்படுகிறார். அதற்கு ஈடாக இளவரசர் வசமிருந்த மலைப்பகுதியில் 74,000 ஏக்கர் நிலப்பகுதி ஜமீனுக்கு வழங்கப்பட்டது. 2 நூற்றாண்டுகள் கழித்து 1919 அக்டோபர் 15 அப்போதைய சிங்கம்பட்டி ஜமீனின் மகன் ஒரு கொலை வழக்கில் சிக்கிக் கொள்கிறார். அந்த வழக்கில் இருந்து அவரை மீட்க மிகப்பெரிய தொகையை செலவு செய்தார் ஜமீன். அந்த தொகையை ஈடு செய்வதற்காக அப்போது தன்னிடம் இருந்த 74,000 ஏக்கர் நிலத்தில் 8,734 ஏக்கர் நிலத்தை ஏக்கருக்கு 35 ரூபாய் என்ற அடிப்படையில் 99 ஆண்டுகள் குத்தகைக்கு BBTC, பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற தனியார் நிறுவனத்திற்கு 1927 ஆண்டு வழங்குகிறார் சிங்கம்பட்டி ஜமீன். அதனைத் தொடர்ந்து 1929 ஆண்டு பிப்ரவரி 12 குத்தகைக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. அன்றிலிருந்து குத்தகை நிலமான 8,734 ஏக்கர் மலைப்பகுதியும் BBTC என்ற தனியார் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டிற்கு வந்தது. திருநெல்வேலி நகரிலிருந்து 41 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அணையிலிருந்து மேல் நோக்கி சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் மாஞ்சோலை எஸ்டேட் உருவாக்கப்படுகிறது. அங்கிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அடுத்தடுத்து காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரை வெட்டி போன்ற 5 எஸ்டேட்டுகள் உருவாக்கப்படுகின்றன. அதற்காக அப்போதைய திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தொழிலாளர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். மேலும் 1900களின் பிற்பகுதியில் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய மக்களும் தோட்ட தொழிலாளர்களாக கங்காணிகள் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அதில் பெரும்பாலும் நிலமற்ற மற்றும் சாதிய கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட பட்டியலின மக்களும் வறுமையிலிருந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்களும் இருந்தார்கள். மிகப்பெரிய மலைக்காடுகளை அழித்து அங்கு காஃபி, ஏலக்காய், தேயிலை போன்ற தோட்டங்களை உருவாக்கினார்கள்.
இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1948 ரயத்து வாரி ஒழிப்பு சட்டம் அமலுக்கு வந்தபோது ஜமீன்களின் நிலத்தை அரசு எடுத்துக் கொள்கின்றது. அதன்பின் 1958 ஆண்டு ஏற்கனவே உள்ள குத்தகை ஒப்பந்தத்தில் சில திருத்தங்கள் செய்து அரசுடன் ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்கின்றது பிபிடிசி நிறுவனம். 1976 ஆண்டு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் உருவாக்கப்பட்டு 1978 ஆண்டு மக்கள் குடியிருக்கும் மாஞ்சோலை உட்பட அகஸ்தியர் மலைக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளும் காப்புக்காடாக அறிவிக்கப்படுகிறது. அதனை எதிர்த்து பிபிடிசி நிறுவனம் உச்சநீதிமன்றம் வரை 40 ஆண்டுகள் சட்ட போராட்டத்தை மேற்கொண்டது. எனினும் 2018 ஆண்டு வெளியான தீர்ப்பின்படி மக்கள் வாழும் பகுதிகள் உட்பட அனைத்து பகுதிகளும் காப்புக்காடு என்று உறுதி செய்யப்பட்டது. அடுத்த சில நாட்களில் அரசு இதழிலும் தீர்ப்பு குறித்த செய்தி வெளியிடப்பட்டது. மலைகளில் பாதைகள் உருவாக்குறது காட்டு யானைகள் இருக்குல்ல, வெயில் காலத்தை விட்டு மழை காலத்துக்கும் ஒரு மலைக்கு மலை போகும். அப்படி அந்த முன்னோர்கள் அந்த யானை நடந்து போன இதை வச்சு தான் போயிருக்காங்க. நான் 1942 எங்கள் அப்பா ஊருக்கு வரும்போது நான் அவங்களோட ஊருக்கு வந்துட்டேன். பிரிட்டிஷ்காரங்க 2 பேர், சைமன் ஸ்லேடன், இந்த 2 பேர் ஒத்தேடி பாதையாகவே அந்த மலைக்கு மாஞ்சோலை மலைக்கு போகிறாங்க. ஆரம்ப காலத்தில் மாஞ்சோலையை சுத்தப்படுத்தும் போது கூப்பு கிடையாது, மாஞ்சோலையில் வெட்டப்பட்ட மரங்கள் கீழே வரவும் இல்லை. அன்றைக்கி ரோடு வசதி இல்லை, வண்டியும் கிடையாது. ஆனால் மரம் வெட்டும்போது வெட்டி சாயும் போது சாக்கிரதையாக நிற்கும். அந்த மரம் இப்படியே வந்து ஆளை கொண்டாலும் கொண்டும் அப்படின்னு கொண்டு இருக்கு. அப்படி நிறைய பேர் செத்துருக்கான். கூப்பு கான்ட்ராக்ட் எடுத்தவங்களே இன்ஜினியர் இந்த இடத்துல பாலம் கட்டணும், இந்த இடத்துல வங்கி வெட்டி எடுக்கணும், இந்த இடத்துல நிரப்பு இப்படி கொண்டு போகணும்னு அவங்க மூலமாக அந்த பாதையை ஒரு மேப்பு போடுவாங்க. மேப்பு போட்டு 2 கையில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல உள்ள சின்ன சின்ன செடிகளை அடையாளத்துக்கு வெட்டி போட்டு வந்திருப்பாங்க. அடுத்து அந்த வெட்டி போட்ட இடத்த பார்த்து நாங்கள் பின்னாடி பிக்காசு, மம்பட்டி, அளவாங்கு, கூந்தாலி இதுகளை வச்சு தான் ரோடை வெட்டி மண்ணை மாற்றி நிரப்பு பண்ணிட்டு போவோம். காணு நிரப்பாக இருக்கிற இடத்துல கல்லை போட்டு மேவுவோம். இல்லை ரொம்ப கிடங்காய் இருக்கிற இடத்துல பாலம் கட்டுவோம். 4 தடி மரத்தை வெட்டுவோம், யானையை வச்சு இழுத்து கொண்டு வந்து அந்த காணுக்கு நேரம் போடுவோம். அதுக்கு மேலேயும் மரங்களை நிரப்பி அதுக்கு மேலே பொடி கம்புகளை வச்சு அடித்து அதுக்கு மேலே மண்ணள்ளி போடுவோம். அள்ளி போட்டாச்சுன்னா பாலம் ரெடி. திருச்சி அதை அந்த கொம்பு சப்பு சவரம் கும்பலாக போட்டு தீயை வச்சு கொளுத்துருது. புது காடு இன்றைக்கி ஒன்று உள்ளே போகிறோம்னா தெசமடைக்குன்னு ஒரு செடியே இருக்குது. அந்த தெசமடைக்கு செடி நம்ம மேலே அடித்து அதை லேசாக முகர்ந்துட்டோம்னா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே வருவோம். நம்ம வெளியில் வந்த பாதை தெரியாது. நமக்கு ஓர்மை தட்டி நமக்கு நாமே ஒன் பாத்ரூம் இருந்து கையில் பிடிச்சி முகத்தை கழுவணும். அதே மாதிரி செந்தட்டி வகை, அதில் ஒரு எண்ணெய் ஆனை செந்தட்டி, அந்த இலை பட்ட இடத்துல அப்படியே பொங்கிடும். நம்ம உடம்பு மட்டும் குத்தி எடுத்து ஜன்னி வாய் வழியே முறை வரக்கூடிய அளவுக்கு ஜன்னி வந்துடும். பிற எனக்கு நல்லா பிராயம் ஆன பிற்பாடு 1950 நல்லா எனக்கு 20 வயசாச்சு. அப்புறம் என்னை கம்பெனியில் பதிஞ்சாங்க. அப்புறம் அன்றைக்கி சம்பளம் பொம்பளைக்கு 6 அணா, ஆம்பளைக்கு 8 அணா. இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் காலத்தில் ஆணும் பெண்ணுக்கும் சம்பளம் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்தான். பெண்களுக்கு தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. நம்ம வெட்டி போடுற கம்பு விறகுலாம் ஒதுக்க வைக்க, அந்த காடை நம்ம கூட இருந்து க்ளீன் பண்ண. ஆனால் அவங்களோட சூழலில் முடியாத நிலை வரும்போது தான் தொட்டில் கட்டி சமந்து போகும்போது படுற பாடும் வலியும். அதே மாதிரி பிரசவ நேரத்தில் டீ பிளான்ட்னு ஆரம்பித்தாங்க. ஆனால் முதல்ல ஆரம்பித்தது கொய்னான்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. கொய்னான்னு சொல்லி இருமல் மருந்துக்கு யூஸ் பண்ணுறது கொய்னான்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது ஆரம்பித்து முடித்தோடனே காப்பி போட்டாங்க. ரப்போஸ்டா காப்பி, அரபி காப்பின்னு ஒரு காப்பியை கொண்டு வந்து போட்டாங்க. அப்போ நிறையா சோலைகள் இருந்தது. அப்புறம் இந்த காப்பியெல்லாம் அழிச்சிட்டு இந்த ஏலக்காடெல்லாம் அழிச்சிட்டு அதை நல்ல காடை ஆக்கி அந்த அதெல்லாம் தையல பயிர் எல்லா இடத்துலையும் போட்டோம். அது 8 நாளைக்கு ஒருக்க வருமானம் இல்லையா தையல. ஏலக்காய் வருஷத்தில் ஒரு தரம் தானே வரும். அது மாதிரி இந்த காப்பி பழமும் 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் வரும். ஆமாம், இது தையல பயிர் போட்டாச்சு.
முத தேயிலை எஸ்டேட்டில் வந்து 12ஆம் காடுன்னு ஒரு காடை முத ஆரம்பித்தாங்க. நம்ம கோயில் இருக்க பேச்சியம்மங்கோல்கிட்ட தான் முத ஆரம்பித்தாங்க. அப்புறம் 20ஆம் காடுன்னு கோயிலில் ஆரம்பித்தாங்க. குச்சி பண்ணி லயலுங்களை அடித்து குழி தோண்டி அப்படி தேயிலை பயிர்கள் அப்படி வச்சுருக்கோம். ஆரம்பத்தில் விதை தான் கொண்டு போட்டிருக்காங்க. தேயிலை வந்து விதை. இப்போது கட்டிங் நாற்று. அந்த விதை போட்டு முளைச்சி அந்த தேயிலையை பருவப்படுத்தி எடுக்கணும்னா 5 வருஷத்துக்கு மேலே ஆகும். தேயிலை மூடுகளை பெருசாக உருவாக்கினா தான் கொழுந்து நிறைய வரணும், வீதிப்படுத்தணும். முதல்ல சின்ன செடியாக இருக்கும், மறுபடி பெரிய செடி ஆக்கணும்ல. அது ஒரு 10 வருஷமாக அந்த செடியை தான் நட்டுருக்காங்க. அப்படியே அவ்வளவு க்ளீன் பண்ணி கஷ்டப்பட்டு மக்கள் எத்தனை பேர் இறந்தாங்க, எவங்க போனாங்க அப்படின்லாம் கணக்கு சொல்ல முடியாது. 1930 ஏறக்குறைய ஒரு 7-8 ஆண்டுகள் மாஞ்சோலை தான் முதல்ல பதப்படுத்தி சமப்படுத்தி அந்த பகுதியில் தேயிலை, காஃபி, ஏலக்காய்லாம் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. மாஞ்சோலையில் நான் வேலையை முடிச்சுட்டு அடுத்து அதுக்கு மேலே ஒவ்வொரு இடமா மாஞ்சோலை முடிஞ்சு காக்காச்சி வரும். அதுக்கு அடுத்து 4 முக்குங்கிற ஊர், அப்புறம் ஊத்து, குதிரை வெட்டி, இது எல்லாமே 1945 முடிச்சிடுறாங்க. 30 ஆரம்பித்து ஒரு 15 ஆண்டுக்குள்ளே எல்லா தேயிலை தோட்டமும் முழுமையாக முடிவுக்கு வந்துடுது. 5 எஸ்டேட்டையும் உருவாக்கிறாங்க இந்த பிபிடி சிங்கக்கூடிய ஒரு கம்பெனி.